अखण्डमण्डलाकारं व्याप्तं येन चराचरं तत्पदं दर्शितं येन तस्मै श्रीगुरुवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाषकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्ति भेदविभागिनि व्योमवद्यात्मदेहाय दक्षिणामूर्तये नमः। பவித்ரேந்திரயானி நதிக்கரையில் அமர்ந்து கொண்டு மௌலி ஞானேஸ்வர் மகாராஜின் பேரருளால் அஷ்டாவக்ர கீதை 18வது அத்தியாயம் 62வது ஸ்லோகம் என்று நாம் காண வேண்டிய. The deluded one is often adverse to the things of his life. The one with no thought for body attachment and averse and have no meaning. அதாவது deluded அப்படின்னு சொன்னா உலகத்தை உண்மை என்று நம்புபவன் அப்படின்னு அர்த்தம். டெலியூடட் அப்படின்னு சொன்னா இங்கிலீஷ்ல சிம்பிளா என்ன அர்த்தம்னா ஒன்றை தவறாக புரிந்து கொள்ளுதல்னு சொல்லலாம், அல்லது கிளிஞ்சலில் வெள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப சிப்பியை பார்த்து வெள்ளி அப்படின்னு தப்பா புரிஞ்சுக்கிறது, அது ஒரு டெலியூஷன். ஸோ அப்ப டெலியூஷன் அப்படின்னுட்டாலே இருப்பதை உள்ளதை உள்ளவாறு புரிந்து கொள்ளாமல் உள்ளதை தவறாக புரிந்து கொள்ளுதல் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். கயிற்றை பாம்பாக பார்க்கிறது அப்படிங்கிறதும் ஒரு டெலியூஷன் தான் இல்லையா? ஸோ இப்போ டெலியூடட் ஒன் அப்படின்னு சொல்லும் போது உள்ளதை உள்ளவாறு பார்க்காமல் தவறாக பார்ப்பவன் அப்படின்னு பாருங்க. அப்படி இருக்கிறவன் பெரும்பாலும் தன் வாழ்க்கையில் உள்ள விஷயங்களை வெறுக்கிறான். இஃப் யூ ஷீ தி ட்ரூத் நோ ஆட்டோமேட்டிக்கலி நீ எதையுமே வெறுக்க மாட்டேன். ஆனா நீ உள்ளதை வேற மாதிரி பார்த்த அப்படின்னா ஒன் பாயிண்ட் ஆர் அதர் யூ ஷுட் கம்பல்சரிலி ஒரு நாள் வெறுக்கத்தான் போற. நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு இடத்துல சொல்லியிருந்தாரு, எது உனக்கு ரொம்ப பற்றை தருகிறதோ அதுவே தான் நாளைக்கு உனக்கு பெரிய துக்கத்தை கொடுக்கும் அப்படின்னு பேசியிருந்தது உங்களுக்கு நினைவிருக்கலாம். அப்ப என்னன்னா பற்று வைக்கிறதே, அதாவது ஆசைப்படுறதே உனக்கு பெரிய டேஞ்சரா போய் முடியுது. அது உன் கைக்கு கிடைச்சாலும் சரி கிடைக்கலனாலும் சரி அது உனக்கு வில்லங்கமா தான் போய் முடியுது அப்படிங்கிற விஷயத்த ஒரு ஏற்கனவே ஷேர் பண்ணியிருந்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்ப இங்க என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா டெலியூடட் ஒன், அதாவது உள்ளதை உள்ளவாறு பார்க்காமல் மாற்றி பார்ப்பது. அப்ப மாற்றி பார்க்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா உண்மை வெளியே வந்துடும். அவ்வளவுதான், சோ சிம்பிள். ஒரு பொண்ணு இருக்காப்பா, அவ கெட்டவளா இருக்கா, ஆனா நீ அவளுடைய அழகுல மயங்கி அவன் நல்லவேன்னு நினைச்சிட்டேன். அப்போ உள்ளதை உள்ளவாறு பார்க்காமல் மாற்றி பார்க்கிறியா? பட் how long it will go? எத்தனை நாளைக்கு அப்படி பார்க்க முடியும்? ட்ரூத் நெவர் சேஞ்சஸ் அண்ட் ட்ரூத் இஸ் பெர்மனன்ட் அண்ட் therefore நீ ஒரே விஷயத்தை ஒரே மாதிரி பல நாட்களா பார்க்கணும்னா, அதாவது பெர்மனண்டா பார்க்கணும்னா அதை நீ உண்மையை பார்த்தா முடியும். ஆனா நீ உண்மையை பார்க்காம உண்மைக்கு மாறா ஒரு விஷயத்த பார்த்த அப்படின்னு சொன்னா உண்மை ஒரு நாள் கண்டிப்பா வெட்ட வெளிச்சத்துக்கு வரும். அப்போ கண்டிப்பா ஏமாற்றம் அப்படிங்கிறது துக்கத்தை தரும், துயரத்தை தரும் அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம். அப்போ நீ ஒரு பொண்ணை அவருடைய குணத்தை நீ நல்லவன் நினைச்சுக்கிட்ட, பட் ஆஃப்டர் சம் டைம் என்ன ஆகும்னா குணம் தெரியும் போது ரொம்ப வருத்தப்படுது. ஸோ சிமிலர்லி நீ எந்த ஒரு விஷயத்த தப்பா பார்த்தாலும், அதாவது உள்ளதை உள்ளவாறு பார்க்காமல் மாத்தி பார்க்கும்போது அது கண்டிப்பா நமக்கு கஷ்டத்தை தான் கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். சரி, இப்ப நீங்க நினைக்கலாம், இப்ப நல்லவனை நல்லவன்னு பார்த்துட்டா கெட்டவனை கெட்டவன்னு பார்த்துட்டா, நல்லவன் நல்லவங்கிறது பாக்குறது கூட நீங்க உண்மையை பார்க்கல, கெட்டவனை கெட்டவன்னு பாக்குறது கூட உண்மையை பார்க்கல. என்னையா சொல்ற, லூஸ் மாதிரி பேசாத, உள்ளதை உள்ளவாறு தானே பாக்குறேன். இப்ப நம்ம நல்லவனா இருக்கா, நானும் நல்லவன நினைச்சு பாக்குறேன், உள்ளதை உள்ளவரை பார்த்துட்டேனே அப்படின்னு சொன்னா அவன் நல்லவன் மாதிரி நடிக்கிறானா அல்லது நல்லவனா இருக்கிறானா? அப்போ உண்மையை பார்த்தல் அப்படின்னா என்ன அர்த்தம்? anything which is should be a constant in nature, அதுவா இருந்தாதான் நீ உண்மையை பார்க்கறேன்னு அர்த்தம். இப்ப நேத்து வரைக்கும் நல்லவனா இருந்தா நாளைக்கு கெட்டவனா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னா அப்போ நீ உண்மையை பார்க்கல. உண்மைங்கிறது சாஸ்வதமாக இருந்தது, எப்போதும் மாறாதது, என்றும் மாறாதது, அது மட்டும்தான் உண்மை. அது இன்னைக்கு வரைக்கும் கரெக்டா இருக்கு, நாளைக்கு மாறிடும்ங்கிறது ஒரு ஃபீல் வந்துருச்சு அப்படின்னா கூட நீ அதை உண்மையை பார்க்கலன்னு தான் சொல்ல வேண்டியது இருக்கு. ஏன்னா we cannot fix by saying that இவன் நல்லவன் அப்படின்னு சொல்றேன் இல்ல, இந்த நல்லவன் அப்படிங்கறத முன்னால பிக்ஸ்டா சொல்ல முடியுமா? இல்லைங்க, நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் நல்லவனா தாங்க வாழ்றாரு.
அப்படின்னா நாளைக்கு கெட்டவராக வாய்ப்பு இருக்குங்கிறியா? ஆகலாம் இல்ல. பின்ன எப்படி அவனை போய் நல்லவன் சொல்லிட்டு இருக்க? நாளைக்கு கெட்டவனா மாற போறவனே இப்படி இன்னைக்கு நல்லவன்னு சொல்றது எப்படி நீ ஏத்துக்க முடியும்? ஓஹோ, அப்போ இப்படி எதை பார்த்தா நான் உண்மையை பார்க்கிறேன்னு அர்த்தம்? நல்லவனை நல்லவன் போட பார்க்க கூடாதா அப்படின்னா, ஏது ஒன்று நிரந்தரமா இருக்கின்றதோ அது மட்டுமே பார்த்தால்தான் நீ உண்மையை பார்க்கின்றாய் என்ற அர்த்தம். மாறிக்கொண்டிருக்கும் வஸ்துக்களை நீ உள்ளதை உள்ளவாறு பார்த்தது அப்படிங்கிறது டோட்டலி இம்பாசிபிள். ஏன்னா அது மாறிட்டு இருக்கு. சோ டெல்யூஷன் அப்படிங்கிறது உள்ளதை உள்ளவாறு பார்க்காமல், உள்ளதை உள்ளவாறு பார்த்தல் அப்படின்னா எனிதிங் விச் இஸ் பெர்மனன்ட்லி தேர், அதை நீ பார்த்தேன்னா நீ உள்ளதை உள்ளவாறு பார்க்கிறேன்னு அர்த்தம். அதை விட்டுட்டு மாத்தி நீ பார்த்த அப்படின்னு சொன்னா நீ பொய்யத்தான் பார்க்கிறேன்னு அர்த்தம். இப்ப நீங்க ட்ரை பண்ணுங்க, ஈஸியா புரியும். ஏமாற்றம் அடைந்தவன் அப்படின்னா தவறாக பார்ப்பவன், பெரும்பாலும் தன் வாழ்க்கையில் உள்ள விஷயங்களை வெறுக்கிறான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன் வெறுக்கிறான்னு சொன்னாரு அப்படின்னா கண்டிப்பா அது மாறும். நீ நீ என்ன நினைச்சு பார்த்தாலும் அது மாறிட்டு தான் இருக்க போகுது. நீ நல்லவனா இருக்கும்போது நினைச்சாலும் அது மாறத்தான் போகுது. அப்ப கண்டிப்பா நீ அழத்தானே போற. இப்ப கண்டிப்பா in 1 hour டைம், இப்ப இல்லைன்னா கூட எப்பயும் நீ அழத்தான் போற, நீ வெறுக்கத்தான் போற. சோ எந்த ஒரு விஷயத்த நீ பார்த்தாலும் நீ மாயைய உண்மையை நம்பி பார்க்கறதுனால நீ கண்டிப்பா வெறுக்கத்தான் போற. பட் இன் கேஸ் அது மாயாவே பார்த்துட்டேன்னு வச்சுக்கோயேன், அப்ப உள்ளது உள்ள வர பாக்குற. எல்லாமே சேஞ்ச் ஆயிட்டு இருக்கு. சேஞ்ச் ஆகும் என்று சேஞ்ச் ஆவது என்று நான் பார்க்கின்றேன் இல்லையா? இப்ப பெர்மனண்டா சேஞ்ச் ஆகும்னு தெரிஞ்சுக்கிட்டு பாக்குற இல்ல, அப்ப நீ உண்மையை பாக்குற. இல்ல பிரம்மத்தை பாக்குற, அது உண்மையை பாக்குற. இல்ல மாயையே மாயான்னு புரிஞ்சுக்கிட்டு பாக்குற, உண்மையை பாக்குற. இப்படி பாக்குறவன் கடைசி வரைக்கும் கஷ்டப்பட போறது இல்ல. ஏன்னா கெட்டவனை பார்க்கும்போதும் அவனுக்கு தெரியும் இது மாயான்னு, எப்ப வேணா நல்லவனா மாறுவான். நல்லவனை பார்க்கும்போதும் தெரியும் இவன் எப்ப வேணா கெட்டவனா மாறுவான். ரெண்டாவது இது மாயான்னு தெரியும். இந்த மாயை என்ன எதுவும் பண்ணாதான் தெரியும். இன்னைக்கு குட் மார்னிங் மெசேஜ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான டிஸ்கஷன் இருக்கு, இன்னைக்கு மதியானம் கூட பார்க்கலாம். சோ மாயை will not touch you இல்லையா? மாயை உன்னை எதுவும் செய்யாதுங்கிறது முதல்ல புரிஞ்சுக்கணும். இப்போ மாயை உன்னை தொடவே முடியாதுன்றதை புரிஞ்சுக்கணும். பின்ன எதுக்கு வெறுக்க போறோம்? என்ன ஏதாவது அச்சுறுத்தினாதாங்க அதுக்கு மேல வெறுப்பு வரும். எனக்கு யாராவது கஷ்டம் கொடுப்பாங்கன்னா தாங்க அவனுக்கு மேல வெறுப்பு வரும். when I am not affected by any mind, sorry, any means, automatically I am not going to dislike anything இல்லையா? அப்ப நான் ஒரு விஷயத்தை வெறுக்கணும்னா ஆட்டோமேட்டிக்கலி நான் அதனால் துன்பப்பட்டிருக்க வேண்டும். துன்பப்பட்டால் ஒழிய நான் அதை வெறுக்க வேண்டிய அவசியம் இல்லை. பட் இஃப் ஐ see everything is a maya, then I'm not going to be affected by anything. எதனாலும் நான் துன்பப்பட போறதில்லை. துன்பப்பட போறதில்லைன்னு சொல்லும்போது நான் எதையும் வெறுக்க போறதில்லை. அப்ப எல்லாத்தையும் ரசிக்க போறேன்னு அர்த்தம். இப்போ ஓரளவு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். The deluded one is often adverse to the things of his life. ஏமாற்றம் அடைந்தவன் அப்படின்னா தவறாக பார்ப்பவன் பெரும்பாலும் தன் வாழ்க்கையில் உள்ள விஷயங்களை வெறுக்கிறான் அப்படின்னு சொல்லியிருக்கார். ஆனால் தன் உடலை பற்றிய சிந்தனையே இல்லாத ஒருவனுக்கு விருப்பும் வெறுப்பும் எந்த அர்த்தமும் அற்றவை. மாறிக்கொண்டிருக்கும் இந்த உடலை உண்மை என்று நம்பாதவனுக்கு, அல்லது மாயையாகவே பார்த்து விட்டவனுக்கு, அல்லது பிரம்மத்தை பார்த்து விட்டவனுக்கு, சத்தியத்தை சத்தியமாக உணர்ந்தாலும் சத்தியத்தை உணர்கிறாய், மாயையாக உணர்ந்தாலும் நீ சத்தியத்தை உணர்கிறாய். ஏன்னா இப்ப ட்ரூத்ஃபுல்லா இருக்க. எது ட்ரூத் இல்லைன்றதை புரிஞ்சுக்கிட்ட, எது நித்தியம் எது அனித்தியம் அப்படிங்கிறத நீ புரிஞ்சுக்கிற. அனித்தியத்தை அனித்தியமா பார்த்தா நீ கரெக்டா பாக்குறேன்னு அர்த்தம், நித்தியத்தை நித்தியமா பாக்குறா கரெக்டா பாக்குறேன்னு அர்த்தம். இப்படி நீ பார்த்துட்ட அப்படின்னு சொன்னா இந்த பாடி அப்படிங்கிறது அனித்தியம்ன்றது தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. அப்போ இந்த பாடிக்கு என்ன நடந்தாலும் அதை பத்தி கவலைப்படுறது நோய். பிகாஸ் இது நோய் வரும், இது அழியும், ஒரு நாள் இல்லாம போகும் தெரியும்ல, பின்னே அதை நம்ப போறது இல்லை. அப்போ ஆட்டோமேட்டிக்கா நீ கவலைப்பட போறது இல்லை. பிகாஸ் ஆல்ரெடி யூ ஹவ் சீன் இட் இஸ் அ மாயா. அதே மாயை என்று நீ தெளிவாக ஏற்கனவே பார்த்துட்ட. அது வெறும் தோற்றம் என்று பார்த்தாச்சு, அது வெறும் மாயைன்னு பார்த்தாச்சு. and therefore it will not going to be get affected. So the same thing தான். ஸோ ஃபர்ஸ்ட் நீ உள்ளதை உள்ளவாறு பார்க்காம தப்பா பார்த்தேன்னா கண்டிப்பா எல்லாத்தையும் ஒரு ஸ்டேஜ்ல வெறுத்துடுவேன். பட் இன் கேஸ் உள்ளவாறு பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நீ எதை பத்தியும் கவலைப்பட மாட்டேன், இன்க்ளூடிங் யுவர் பாடி அப்படின்றது எக்ஸ்ட்ரா பாயிண்டா கொடுத்துருக்காரு. ஏன்னா அந்த உடலையே நீ சிந்தனை இல்லாமல் இருக்கிறது இந்த மாயான்னு புரிஞ்சுக்கிட்ட. ஸோ தேர்ஃபோர் உனக்குள்ள வெறுப்போ வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. உண்மைன்னு பாக்குறவனுக்கு தான் வெறுப்பு வரும். இது எல்லாமே மாயான்னு பாக்குறவனுக்கு வெறுப்பு வராது என்று இந்த ஓவி தெரிவிக்கின்றது. The deluded mind is caught up in thinking and not thinking. Though the mind of the wise one may think what thoughts come, he is not aware of it. இது ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு விஷயமா சொல்லியிருக்காருப்பா.
மயங்கிய மனம் அப்படின்னா டெல்யூடன் மனம், உண்மையை தவறாக பார்க்கின்ற மனம், அல்லது மாயை உண்மை என்று நம்பிய மனம், எப்படி வேணா வச்சுக்கோங்க. மயங்கிய மனது சிந்திப்பதிலும் சிந்திக்காமல் இருப்பதிலும் சிக்கி தவிக்கிறது. ஞானியின் மனதில் எண்ணங்கள் தோன்றினாலும் அவன் அதை ஒரு சுமையாக உணர்வதில்லை, அதில் அவன் அடையாளப்படுவதில்லை. So he is not going to think that the thoughts is fine இல்லையா? அந்த எண்ணங்களை உண்மை நம்புறதே இல்லை, அந்த எண்ணங்களுக்கு பின்னாடி ஓடுறதும் இல்லை, எண்ணங்கள் தரும் அனுபவத்தை அவன் மதிக்கிறதே இல்லை அப்படின்னு சொல்லும் போது அவன் எப்போதும் எண்ணங்கள் இருந்தாலும் இல்லை என்றாலும் ஆனந்தமாக இருக்கின்றான். See, if you don't give value for the thoughts, then the thoughts will not affect you இல்லையா? So the thoughts இருந்தாலும் ஒண்ணுதான் இல்லையானாலும் ஒண்ணுதான், because you are not giving any value for that. அப்ப அதனுடைய எஃபெக்ட் அப்படிங்கிறது ஒண்ணு எதுவுமே பண்ணாது. அது சுக எஃபெக்டோ துக்க எஃபெக்டோ whatever it may be, you know it is a maya and therefore you won't give value for it and automatically you are not going to get affected. இது ஈஸியா புரிஞ்சுக்கலாம். பட் இது ரொம்ப முக்கியம் என்னன்னா, உண்மையை தவறா பார்க்கும்போது, அதாவது அந்த மாயையை உண்மையா பார்க்கும்போது, உலகத்தை உண்மையான நம்பும் போது, நீ சிந்திச்சாலும் சிந்திக்காம இருந்தாலும் நீ கஷ்டப்படுவ. ரொம்ப ஓவியில ரொம்ப ஸ்லோகத்துல திரும்ப திரும்ப சொன்ன விஷயம்தான். இப்போ எப்படி அப்படின்னு நீங்க கேட்கலாம். இந்த உலகத்தை உண்மைன்னு நீ நம்பின மொமெண்ட் என்ன ஆகும்? மனசுல லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் உருவாகும், ஈகோ டெவலப் ஆகும், அதை அடையணுங்கிற வெறி வரும். அப்போ அந்த அடையணுங்கிற அந்த தாட்டு இன்னும் எண்ணங்களை அதிகரிக்கும். அடைய வேண்டும் என்பது கர்மாவை இன்டியூஸ் பண்ணும். இந்த கர்மங்கள் ரிசல்ட் வேற பயத்தை கூட்டும், பயம் இன்னும் அதிகமான தாட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். அப்ப எண்ணங்கள் குவிய ஆரம்பிக்கின்ற இடம் எங்கேன்னா உலகத்தை உண்மை என்று நம்பும்போது. எல்லாத்துக்கும் மூல ஆசைன்னு சொல்லுவாங்க. இந்த ஆசைக்கு மூலமே எங்க இருக்கு? உலகத்தை உண்மை நம்புறதுனாலதான் ஆசையே வந்தது, இல்லைன்னா ஆசையே வந்திருக்காது. அப்ப அந்த ஆசை என்பது முளைவிட்ட மாத்திரத்தில் உனக்குள் எண்ணங்கள் என்பது சுடர்விட்டு ஒளிர ஆரம்பிக்கின்றது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். சரி, இந்த எண்ணங்களின் அலைக்கழிப்பு தாங்க முடியல, அப்பப்பா என்னடா அது கொடுமையா இருக்கு என்று அந்த எண்ணங்களில் சிக்கி சின்னாபின்னப்படும் போது பேசாமல் எங்கேயாவது காட்டுக்கு ஓடிவிடலாம், எங்கேயாவது போயிடலாம் என்று மெடிடேஷன் பண்ணலாம். இந்த எண்ணத்தை என்னால வச்சுக்கிட்டு வாழ முடியல என்று நீ எண்ணம் இல்லாமல் வாழ முயற்சித்தால் அது எதாவது கொடுமையா இருக்கு. நீ சிந்தித்தாலும் சிந்திக்காமல் இருக்க முயன்றாலும் நீ அழுதுகிட்டு தான் இருப்ப. சிந்திக்கிறது ஆசையின் விளைவு, சிந்திக்காமல் இருத்தல் என்பது கஷ்டத்தின் விளைவு. ஆனா ஆசை இன்னும் இருக்குல்ல, அப்போ ஆட்டோமேட்டிக்கா சிந்திக்காமல் எப்படி இருக்க முடியும் உன்னால? இந்த ரூட்டை நீங்க டிமைஸ் பண்ணாம அப்படின்னா, அதை எரிக்காம நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. சோ எல்லாமே மயங்கிய மனம் அப்படிங்கிறது நீ தாட்ல இருந்தாலும் தாட் இல்லாம இருந்தாலும் செத்து சொன்னாபாயிட்டு தான் இருக்கணும். பட் உள்ளதை உள்ளவாறு பார்த்த பிறகு, பிரம்மம் சத்தியா ஜெகத் மித்யான்றதை புரிஞ்சதுக்கு அப்புறம் நீ தாட்ல இருந்தாலும் இல்லைனாலும் ஹாப்பியா இருக்கலாம். ஸோ அதனாலதான் நேற்று நம்ம பேசிட்டு இருக்கும்போது இந்த ஊடகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சப்ஜெக்ட் பேசிட்டு இருந்தோம். அதுல கல்பிரிட் யாருன்னு கண்டுபிடிச்சேனா, கல்பனை இஸ் தி கல்பிரிட்னு சொன்னேனா, உடனே நான் மாத்தி சொன்னேனா, ஐயோ கல்பனை கல்பிரிட் இல்லைங்க, ஆனா கல்பனையை உண்மையான நம்புறதுதாங்க கல்பிரிட்டு. கல்பனையான்னு புரிஞ்சுக்கிட்டு கல்பனையை பண்ணா கூட நீங்க தப்பிச்சிடலாங்க, ஆனா கல்பனையை போயிட்டு உண்மையான நம்பி வாழ்றீங்களே அதுதாங்க பிரச்சனை அப்படின்னு சொன்னமா இல்லையா? So that is what he is telling that. Deluded mind, மயங்கிய மனம், கல்பனையை உண்மை என்று நம்பிய மனம், மாயை உண்மை என்று நம்பிய மனம், அது கண்டிப்பா சிந்தித்துக் கொண்டேதான் இருக்கும், அழுது கொண்டே. சிந்திக்காமல் இருக்க முயற்சிக்கும் போதும் அழுது கொண்டே இருக்கும். இதை தவிர்க்கவே முடியாது. அப்ப சொல்யூஷன் என்ன? அப்படியே ஆப்போசிட்டா வந்துருங்க. உள்ளதை உள்ளவாறு பார்க்கல், பிரம்மம் சத்தியம் என்று உணர்தல், ஜெகத் மித்யா என்று தெளிவான விஷயத்துல இருக்கிறது ஞானியின் மனசு. இவனுக்குன்னையும் எண்ணங்கள் வரலாம், எண்ணங்கள் வராமலும் இருக்கலாம், சமாதியிலும் இருக்கலாம், கண்ணனை போல் லீலைகளும் புரியலாம். பட் இந்த இடத்துல வேற லெவல் பிளிஸ் மட்டும் தான் இருக்கும். அகைன் அந்த பிளிஸ் அப்படிங்கிறது சொரூபத்திலேயே இருக்கக்கூடிய பிளிஸ் தான். we should not get confused over it. ஸோ அந்த பிளிஸ் எப்பயுமே இருக்கும். அது எண்ணங்கள் இருந்தாலும் இருக்கும், இல்லைனாலும் இருக்கும். நீ விளையாடினாலும் இருக்கும், விளையாடாம சும்மா உட்கார்ந்து இருந்தாலும் இருக்கும், மாயையில் இருந்தாலும் இருக்கும், மாயை விட்டு விலகி இருந்தாலும் இருக்கும். எப்போன்னா நீ இந்த சத்தியத்தை புரிஞ்சதுக்கு அப்புறமா, பிரம்மம் சத்தியா ஜெகத் மித்யான்றதை புரிஞ்சதுக்கு அப்புறமா எண்ணங்கள் உன்னை எதுவுமே செய்து விட முடியாது. ஆனா புரியறதுக்கு முன்னாடி எண்ணங்கள் இருந்தாலும் அவஸ்தை, இல்லைனாலும் அவஸ்தை, எப்பயுமே அவஸ்தை என்ற விஷயத்தை தான் இந்த ஸ்லோகம் வலியுறுத்துகின்றது.
The sage sees nothing being done even when performed by his hands. Like a child, he is pure and acts without reason. தன் கைகளால் ஒரு செயல் செய்யப்படும் போதும் தான் எதையும் செய்யவில்லை என்றே ஞானி காண்கிறான். ஒரு குழந்தையை போல அவன் தூய்மையானவன், எந்த காரணமும் இன்றியே செயல்படுகிறான். இது திரும்ப திரும்ப ஏற்கனவே இன்னொரு தடவை சொன்ன விஷயம்தான். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு எக்ஸ்பிளைன் இட் எலாபரேட்லி. ஈவன் இஃப் யூ டூ ஆக்ஷன், அவன் செய்தாலும் அவன் செய்யவில்லை. ஏன்னா எண்ணங்கள் அவனுக்குள்ள இருக்கு, ஆனால் அவன் எண்ணவில்லை. எண்ணங்கள்னாலே எதுக்காக, ஆக்ஷன் பாட்டுக்காக தான் எண்ணங்கள் தேவை. அப்போ எண்ணங்களும் இருக்கு, செயல்களும் இருக்கு. யாருக்கு? ஞானிக்கு. ஆனா எண்ணுவதும் அவன் இல்லை, செயல்படுவதும் அவன் இல்லை. அப்போ ரெண்டுமே ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ் தான் நடக்கும்ன்றது நம்ம அடிக்கடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். தன் கைகளாலேயே ஒரு செயல் செய்யப்படும் போதும் தான் எதையும் செய்யவில்லை என்றே ஞானி காண்கிறான். நான் செய்கிறேன் என்ற பாவம் இல்லாமல் ஞானி செய்வது எப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப டீட்டெயிலாக நம்ம ஏற்கனவே பார்த்த விஷயம்தான். ஸோ தேர்ஃபோர் இங்க இல்யூஷன்ல இருக்கும்போது நீ செய்யும் போது செய்யாம இருக்கும்போது எல்லாமே உனக்கு கஷ்டம்தான். ஆனா இல்யூஷனை விட்டு வெளியே வந்துட்ட அப்படின்னா எல்லாமே சுகம்தான். அப்படியே உள்டான்னு புரிஞ்சுக்கோங்களேன். எக்ஸாம்பிள் வேற ஒன்று காட்டியிருக்காரு. ஏற்கனவே அந்த மழலை அப்படிங்கிற அந்த வயசு ஏஜ் வரைக்கும் ஓரளவுக்கு சமபாவனை ஆட்டோமேட்டிக்கா இருக்கு. ஏன்னா ஒண்ணுமே தெரியல இல்லை, ஒண்ணுமே தெரியலன்றதுனால அந்த சமபாவனை ஆட்டோமேட்டிக்கா வருது. குழந்தையை போல் அவன் தூய்மையானவன், எந்த காரணமும் இன்றியே செயல்படுகிறான். ஆனா குழந்தைகள் செயல்படுவது அப்படிங்கிறது ரீசனே இருக்காது. வெற்றி பெற்றாலும் தோல்வி அடைந்தாலும் என்ன நடந்தாலும் அது ஹாப்பியா தான் இருக்க போகுது இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் இங்க காட்டியிருக்காரு. புரிஞ்சுக்க வேண்டியது பெருசா ஒண்ணும் இல்லை. நீ பிரம்மம்னு புரிஞ்சுக்கிட்டேன்னா, இந்த உலகம் மாயேன்னு புரிஞ்சுக்கிட்டேன்னா, இந்த கல்பனையினால் ஆன இந்த செயல்கள் அப்படிங்கிறது ஒரு பெரிய மேட்டரே கிடையாது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். முக்கியமா சிந்திக்காமலே சிந்திப்பான், செயல்படாமலே செயல்படுவான். இதுதான் ஆக்சுவலி சீக்ரெட் ஆஃப் ஞானிஸ். அது என்னது சிந்திக்காமலே சிந்திக்கிறது? சிந்தனைக்கு வேல்யூ பிடிக்காம சிந்திச்சேன்னா சிந்திக்கலன்னு அர்த்தம். ஆனா சிந்திக்கிறே இல்ல. செயல்படாமலே செயல்படுறதுன்னா என்னங்க? செயலுக்கு நீ வேல்யூவே கொடுக்கல, செயல்னால ஆகப்படுறது ஒண்ணு இல்லை, செஞ்சாலும் ஒண்ணுதான், செய்யலைனாலும் ஒண்ணுதான் நினைச்சுக்கிட்டு செய்யறே இல்ல. அப்போ நீ செய்யறேன்னு சொல்லவா, செய்யலன்னு சொல்லவா? செயலினால உனக்கு ஆக போறது ஒண்ணு இருக்குன்னா அதுக்கு பேரு செயல்னு சொல்லலாங்க. நீ செஞ்சாலும் ஒண்ணு, செயலினாலும் ஒண்ணு அப்படின்னுட்டு நீ செஞ்ச அப்படின்னா அதை செயல்னு சொல்ல முடியல. ஆனா சொல்லாம இருக்கவும் முடியல. ஸோ திஸ் இஸ் தி வே ஞானி இஸ் ஆக்டிங் அப்படிங்கிறதுனால அவர் அப்படி சொல்லியிருக்கார். ஸோ கைகளால் ஒரு செயல் செய்யப்படும் போது எதையும் செய்யவில்லை என்று ஞானி காண்கின்றான் அப்படின்னா there is no motive behind in any action. There is no intention behind in any action. The actions are happening naturally and automatically, and therefore he never identified these actions with him. அதாவது அந்த ஆக்ஷன்ஸோட நான் செய்கிறேன் நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கிறது இல்லை. எப்படி குழந்தை பண்ணிக்கிறது இல்லையோ அந்த மாதிரி அப்படின்னு ஒரு குழந்தை எக்ஸாம்பிளோட இந்த விஷயத்த சொல்லியிருக்கிறார். ஆன்மாவை அறிந்தவன் உண்மையில் பாக்கியவான். காண்பது, கேட்பது, தொடுவது, நுகர்வது என்பது என அனைத்தும் செய்தாலும் அவன் எதற்கும் ஆசைப்படுவதில்லை, மாறுவதும் இல்லை. செகண்ட் ரெபிடிஷன் ஆஃப் தி ப்ரீவியஸ் ஸ்லோகாஸ் தான். இதெல்லாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். மறுபடியும் பிரம்மம் சத்யா என்று அறிந்தவன் புரிஞ்சுக்கணும். ஆன்மாவை அறிந்தவன் அப்படின்னா பிரம்மம் சத்யா, ஜெகத் மித்யா ரெண்டையுமே அறிந்தவன் வச்சுக்கோங்களேன். உண்மையில் பாக்யவான் அப்படிங்கிறாரு. அப்படி சொல்றாரு அப்படின்னா நீ பண்ண கற்பனையில நீயே சிக்கி சின்ன பண்ண மாற்றவன் பாக்யவான் இல்லைன்னு சொல்லணும். பட் அது உண்மையை புரிஞ்சுக்கிட்டவன் பாக்யவான் தானே. சோ உண்மையில் பாக்யவான். அப்படின்னா இப்போ அவன் மாயையில இருந்தா கூட லைக் அவன் காண்பான், கேட்பான், தொடுவான், நுகர்வான், அவன் நம்ம பண்ணுவான். உண்பது என அனைத்தையும் செய்தாலும் அவன் எதற்கும் ஆசைப்படுவதில்லை, மாறுவதில்லை. அகெயின் இந்த ஆக்ஷன்ஸை கூட ஆட்டோமேட்டிக் ஆக்ஷனா தான் நீங்க ஃபீல் பண்ணணும். ஏன்னா இதெல்லாமே ஆக்ஷன் தானே. பாக்குறது, கேட்கறது, தொடுறது, திங்கிறது எல்லாமே ஒரு ஆக்ஷன் தான். இந்த ஆக்ஷன் கூட அவர் சிந்திக்காமலே சிந்தித்தல், செயல்படாமலே செயல்படுதல் அப்படிங்கிற அந்த பர்டிகுலர் இதுலதான் நடக்குது அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ இந்த வகையில புதுசா சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை.
நீங்கள் பிரம்மம் சத்தியம் ஜெகத் மித்யா என்று புரிந்தால் நீங்கள் லக்கி அப்படின்னு அர்த்தம். ஏன் அப்படின்னா நீங்க என்ன பண்ணாலும் நீங்க ஆசைப்படாமலே பண்றீங்க, நீங்க மாறாமலே எல்லாத்தையும் அனுபவிக்கிறீங்க. For one who is void and changeless, where is the world and its imaginings? Where is the end? Where is the possibility of it? வெற்று வெளியை போலவும் மாற்றமற்றவனாகவும் இருக்கும் ஒருவனுக்கு உலகமும் அதன் கற்பனைகளும் எங்கே இருக்கின்றன? அதன் முடிவுகள் தான் எங்கே? அதற்கு எப்படி சாத்தியம் இருக்க முடியும்? தூங்கிட்டு வெற்று வெளியை போல மாற்றமற்றவனாக இருக்கும் ஒருவன் உலகமும் அதன் கற்பனைகளும் எங்கே பார்க்கின்றார்? எண்ணங்கள் இல்லாது இருத்தல் அப்படிங்கிறதான் அப்படி சொல்லியிருக்காரு. சரியா? உனக்கு இல்லை எண்ணங்கள் இல்லைன்னா உனக்கு எப்படி இருக்கும்? வெற்று வெளி அப்படிங்கிறது இருக்கா இல்லையா? இல்லைன்னு சொல்லிடலாம், இருக்குன்னு நான் இருக்கிறேன்ற பாவம் அப்படித்தான் இருக்கும். பிரம்மபாவத்துக்கு நம்ம என்ன விளக்கம் கொடுத்தோம்னா, நான் இருக்கின்றேன் அப்படிங்கிற அந்த பாவத்துக்கு பிரம்மபாவம் அப்படின்னு சொன்னோம். 3 அவஸ்தைகளுக்குள்ளும் நான் இருக்கின்றேன் என்ற உணர்வு இருக்குது இல்லையா, அது பிரம்மபாவம் அப்படின்னு சொன்னோம். மனம் அற்ற நிலையிலும் மனம் உற்ற நிலையிலும் இருக்கின்ற ஒரு பாவம் பிரம்மபாவம்னு சொன்னோம். மனதால் அனுபவிக்கப்படுகின்ற பாவம் எல்லாம் மாயாபாவம்னு சொன்னோம். ஆனால் அந்த மாயாபாவத்திற்கும் பின்னணியிலே பிரம்மபாவம் இருக்கின்றதுன்னு சொன்னோம். அந்த பிரம்மபாவத்தை நம்ம அப்ப டிஃபைன் பண்ணும்போது நான் இருக்கின்றேன் என்ற இருப்பு உணர்வுன்னு ஒரு மென்ஷன் பண்ணோம். இருக்கிறதுக்கு ஒரு உணர்வு இருக்கும்ல, அது எப்படி இருக்கும்னு நீங்களா இமேஜின் பண்ணுங்க. இருக்கிறேங்கிற ஒரு உணர்வு ஆமா இருக்கும். சுகமா இருக்கேன், துக்கமா இருக்கேன், அழுதுகிட்டு இருக்கேன், அதெல்லாம் வந்து மாயா உணர்வு. பட் இருக்கின்றேன், ஜஸ்ட் ஐ ஆம் தேட் அப்படின்னு நானாக இருக்கின்றேன். இருக்கிறதுனால தானே நான் அழ முடியுது, இருக்கிறதுனால தானே சிரிக்க முடியுது. சிரித்து கொண்டு இருக்கின்றேன், அழுது கொண்டு இருக்கின்றேன், கோபப்பட்டு கொண்டு இருக்கின்றேன், அதெல்லாம் இருக்கட்டும் பாரு. இந்த அழுது கொண்டு இருக்கின்றாய், நீ அழலேன்னா இல்லைன்னு அர்த்தமா? இருப்பேன், அழாமல இருப்பேன்னு புரியுதா? புரியுது. சிரித்து கொண்டிருக்கிறேன், சிரிக்காம இருந்தேன்னா நீ இல்லைன்னு அர்த்தமா? சிரிக்காமலும் இருப்பேன். சிரித்து கொண்டும் இருக்கிறாய், சிரிக்காமலும் இருக்கிறாய், அழுது கொண்டும் இருக்கிறாய், அழாமலும் இருக்கிறாய். சரியா? அப்படியே மேட்ச் பண்ணுங்க. கோபப்பட்டு கொண்டு இருக்கிறாய், கோபப்படாமலும் இருக்கிறாய். கோபப்பட்டு கொண்டிருக்கும் போது அந்த இருப்பு கோபமாக வெளிப்பட்டது. கோபப்படாமல் இருக்கும் போது இருப்பு இருப்பாக வெளிப்படுது. That is the ரம்ய ரமல சமாதானம், ரிலாக்ஸ் மோடு. பேசிக்கொண்டு இருக்கின்றேன், பேசாமல் இருக்கின்றேன். பேசிக்கொண்டிருக்கும் போது இருப்பு பேசிட்டு இருக்கு, பேசாம இருக்கும்போது இருப்பு இருப்பா இருக்கு. பேசல அப்படிங்கிறப்ப உணர்வு இல்லைன்னு சொல்ல முடியுமா? பேசுறது மட்டும்தான் உணர்வா? பேசாம இருக்கும்போது உணர்வு இல்லையா? கோபப்படும் மட்டும்தான் உணர்வா? கோபப்படாம இருக்கும்போது உணர்வு இல்லையா? இப்ப எந்த ஒரு செயலையும் செய்யும் போது செய்து கொண்டிருக்கின்றேன்னுங்கிற, அப்ப செய்து கொள்ளாமலும் இருப்பாய் தானே. அப்ப செய்து கொண்டிருக்கும் போது இருக்கின்ற உணர்வு 2 இருக்கு. என்னது? இருக்கின்றேன் என்ற உணர்வு மாயையாக இங்கே வேற மாதிரி தெரியுது. ஆனா செய்யாம இருக்கும்போது, பேசாம இருக்கும்போது, எல்லாமே இந்த கொண்டிருக்கின்றேன் இல்லாம இருக்கும்போதுன்னு ஒண்ணு சொல்றோம்ல, அப்ப என்ன இருக்காங்க? இருக்கு, இருக்கிறேன்றது மட்டும் இருக்கு, உண்மை உணர்வு மட்டும் இருக்கு. இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? இப்ப எது பிடிக்கணும் நீ? சரியா? இப்ப நான் அங்க போனேன், இங்க வரேன், அந்த இருக்கிறேனையும் வெட்ட வெளியையும் கம்பேர் பண்ண. இப்ப இருக்கிறேன் எப்படி இருக்கும் அப்படின்றத சொல்றதுக்காக தான் இவ்வளவும் வந்தாரு. வெட்ட வெளி இருக்கா இல்லையா? வெட்ட வெளியில நீ இருக்க, வெட்ட வெளியில நான் இருக்கேன், வெட்ட வெளியில இவ இருக்கா. வெட்ட வெளி இருக்கா இல்லையா? இல்லாமல அப்புறம் நீ இருக்க, இல்லாமல இவ இருக்கா, இல்லாமல நான் இருக்கேன். அப்படியே வெட்ட வெளி இருக்கிறதுனாலதான்டா நீ இருக்க.
நான் கோவப்படாம இருக்கிறதுனால தான்டா கோவப்படுறேன். நான் செய்யாம இருக்கிறதுனால தான்டா செய்யறேன். சிரிக்காம இருக்கிறதுனால தான்டா சிரிக்கிறேன். புரிஞ்சிருச்சா? இப்ப வெட்ட வெளி இருக்கிறதுனால தான்டா நீ வெளியில நீ இருக்க, இவ இருக்கா, அவ இருக்கா, அவ எல்லாமே இருக்கு. வெட்ட வெளி இருக்கிறதுனால தான்டா அதுல செயல்கள் நடக்குது. அப்ப ஏன் வெட்ட வெளியே இல்லைன்னா செயல் எப்படி நடக்கும்? வெட்ட வெளியே இல்லைன்னா நீ எப்படி இருப்ப? அப்ப நீயும் செயல்களும் இதெல்லாம் வெட்ட வெளியின் வெளிப்பாடு, உண்மை உணர்வு வெளிப்பாடு. வெளிப்பாடு. வெட்ட வெளியின் பொய் வெளிப்பாடுகள். உண்மை வெளிப்பாடுன்னு கூட சொல்லக்கூடாது. ஆனா அது வெளிப்படலைன்னா அது என்ன இல்லாம போயிடுச்சுன்னு அர்த்தமா? வெளிப்படலைன்னாலும் இருக்குல்ல. சோ ஐ திங்க் ஒரு எக்ஸ்ட்ரா கிளிம்ஸ் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம ஆன்ம உணர்வை டச் பண்றதுக்கு. இப்ப படிக்கிறேன், புரியுதான்னு பாருங்க. வெற்று வெளியை போல மாற்றமற்றவனாக இருக்கும் ஒருவன், பிரம்மத்தில் இருக்கும் ஒருவன், உலகமும் அதன் கற்பனைகளும் எங்கே இருக்கின்றன? அவனை பொறுத்த வரைக்கும் உலகம் இல்லவே இல்லை. அவன் எதுல இருக்கான்? வெற்றுல இருக்கான். அதாவது செய்யாம இருக்கான், கோபப்படாம இருக்கான், அழாம இருக்கான், எதுவுமே பண்ணாம இருக்கான். பண்ணாம இருக்கும்போது அவனுக்கு எங்க இருக்கு உலகம்? செய்யறதுக்கு தானடா உலகம் தேவை. எதுவுமே செய்யாம இருக்கும்போது உலகமே இல்லை, கற்பனைகளும் இல்லை. எங்கே இருக்கின்றன? அதன் முடிவுதான் எங்கே? அதற்கு எப்படி சாத்தியம் இருக்க முடியும்? என்ன சாத்தியம்? what is the possibility of it? உலகம் கற்பனைகள் எல்லாம் அவங்ககிட்ட எப்படி இருக்க முடியும்? எண்ணங்கள் இல்லாதவங்க கிட்ட உலகம் கற்பனைகள் எல்லாம் எப்படி இருக்க முடியும்? சாத்தியமே இல்லை என்ற ஒரு அற்புதமான விஷயத்த இந்த இடத்துல அழகா கோடிட்டு காட்டியிருக்கிறார். இந்த ஸ்லோகம் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்லோகப்படுது. எக்ஸ்ட்ரா டெப்தா இன்னைக்கு நான் ஒரு விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். முடிஞ்சா இன்னைக்கு ஒன்றரை கிளாஸ்ல யாராவது எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இன்னைக்கு 1/2 மணி நேரத்தோட கிளாஸை முடிக்கிறேன். நாளைக்கு பார்க்கலாம். என்ன புரிஞ்சதுன்னு நான் சொல்றேன்.